இது ஒரு திட்டமிடப்பட்ட சுமந்திரனுடைய தனியான ஒரு செயல்பாடு. அதுக்கு CVK சிவஞானம் அவர்கள் இன்னும் ஒரு சிலர் மிக துணையாக இருக்கிறார்கள். சர்வதேச பொறிமுறை கோரிக்கையினை நீர்த்து போக செய்வதற்காக இவர்கள் நடத்தும் நாடகம் என்பதில் நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். இந்த எல்லா விடயங்களையும் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் எல்லாமே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதும், இலங்கை அரசாங்கத்திடம் உள்ளக பொறிமுறைக்குள் எந்த ஒரு தீர்வினையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு அடிப்படையில் சர்வதேச நீதி வாங்கி கேட்டுத்தான் இந்த போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, நடைபெறவும் இருக்கின்றது. சர்வதேச பொறிமுறை கோரிக்கையினை நீர்த்து போக செய்வதற்காக இவர்கள் நடத்தும் நாடகம் என்பதில் நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். இது ஒரு திட்டமிடப்பட்ட சுமந்திரனுடைய தனியான ஒரு செயல்பாடு. அதுக்கு CVK சிவஞானம் அவர்கள் இன்னும் ஒரு சிலர் மிக துணையாக இருக்கிறார்கள். நாடற்றோர்களுக்கான ஒரு நீதி வேணும் என்றதுக்காகத்தான் நாங்கள் ஐநாவை நம்பி இருக்கின்றோம். ஆனால் எம்மை பொறுத்தவரையும் தொடர்ச்சியாகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளத்தால ஏமாற்றப்பட்டுதான் வந்து கொண்டிருக்கின்றோம். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம். அன்பான அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் இடம்பெறுகின்ற அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுக்களத்தோடு காயத்தில் மட்டக்களப்பிலிருந்து கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார் என்று சீலன் அவர்கள், சிவ யோகநாதன் என்று அழைக்கப்படுகின்ற சீலன் அவர்கள். இவர் பொது செயற்பாடுகளில் பல பொது செயற்பாடுகளிலும் மனிதநேய விடயங்களிலும் தமிழர்கள் மீது நடக்கப்படுகின்ற வன்முறைகளுக்கு எதிரான ஊர்வலங்கள், ஒன்று கூடல் போன்றவற்றை செயலாற்றி வருகின்றவருமான சீலன் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சீலன். வணக்கம். இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தால் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற சிக்கல்கள் வண்ணம் போகின்றது. மொத்தத்தில் தாயக அரசியலை நாங்கள் பார்ப்போம், அப்படி போகின்றது. மிக முக்கியமான ஒரு காலகட்டம். நான் நினைக்கிறேன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய முன்னோடி அறிக்கை இலங்கை அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இப்போது இருக்கின்ற விடயமாகவும், இரண்டாவதாக தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளர், இப்போது அவர் பதில் செயலாளர் என்று சொல்வதில்லை, பொதுச் செயலாளர் என்று தான் கையெழுத்து வைக்கின்றார். அவர் தெரிவித்திருக்கின்ற கடையடைப்பு போராட்டம் சம்பந்தமான விடயங்கள் இரண்டும், அடுத்தது செம்மணியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மனித புதைகுழி சம்பந்தமான விடயங்கள், 3 விடயங்களும், மற்றது ஐநாவுக்கு தொடர்ச்சியாக கடிதங்கள் எழுதி கொண்டு அழுத்தங்களை கொடுக்கிற வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுதான் இப்போதைக்கு தாயகத்துல மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கிற விடயங்கள். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில அந்த ஆரம்பகால நிகழ்வுகள் என்ன மாதிரி இருந்துச்சோ அதுல எந்த ஒரு முன்னேற்றமும் வரவில்லை. எல்மனைட் அகழ்வு தொடர்பான விடயங்கள், வாகரை பிரதேசங்கள், அதற்கான இடங்கள், திருவண்ணாமலையில் பல இடங்கள் காணியில் அபகரிப்புகள் தொடர்ந்து நடக்கின்றது. திருவண்ணாமலை முத்து பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் இன்று ஜனாதிபதி அவர்களை சந்திக்க சென்றிருந்த வேளையில் அங்கு கூட அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கவில்லை என்றதும், மற்றது எல்மனைட் அகழ்வு சம்பந்தமாக மன்னார் பிரதேசத்தில் பாரிய அளவிலான போராட்டங்களை மக்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 1 மாத காலத்துக்கு அதை நிறுத்தி வைக்கப்படும் என்று ஜனாதிபதி அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கிறார். ஆனால் எம்மை பொறுத்தவரையில் எல்லா இடத்திலும் இலங்கையில் பரவலாகவே இந்த எல்மனைட் அகழ்வுக்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவற்றினை தடுத்து நிறுத்துவதற்காக அல்லது முன்பிருந்த அரசாங்கங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை இல்லாமல் செய்வதற்கான காரியங்கள் இன்னும் நடக்கிற மாதிரியும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் திருகோணமலையின் நில அபகரிப்பு என்பது மிக வேகமாக தொல்லியல் திணைக்களம் என்ற போர்வையில் பௌத்த இனவாதிகளால் காணிகள், தமிழ் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுகின்றது. அங்கிருக்கிற மக்களுக்கு நிற்கதியாக்கப்பட்டு அவர்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள்.
இந்த விடயங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதே போல மயிலத்தமடு மாதவனை பணியாளர்களுடைய போராட்டங்களும் இன்று வரையும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. திருக்கோயில் பிரதேசத்திலும் அந்த கனியவள அகழ்வு சம்பந்தமான பணிகளும் அதற்கு எதிரான போராட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தினமாக இருக்கின்றது. அன்றைய தினத்தில் வடக்கு கிழக்கில் பாரிய அளவிலான எதிர்ப்பு நடவடிக்கைகளை காணாமலாக்கப்பட்ட சங்க தலைவர்கள் தலைமையில் அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற சிவில் சமூகங்கள் மற்றும் சமய தலைவர்கள் மற்றும் பொது அமைப்புகள், பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் சேர்ந்து செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல பொதுமக்களிடம் இருந்து கையெழுத்து பெறும் வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது 23, 24, 25 ஆகிய 3 திகதிகளில் வடக்கு கிழக்கு பூராகவும் பொதுமக்களிடம் கையெழுத்துக்களை பெற்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு அனுப்புவதற்கான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் காணாமல் ஆக்கப்பட்டோருடைய போராட்டமானது வடக்கில் யாழ்ப்பாணம் செம்மணியிலும் கிழக்கில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா பகுதியிலும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கான கலந்தாலோசனை கூட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த எல்லா விடயங்களையும் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் எல்லாமே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதும், அது மட்டுமல்லாது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நடைபெற்ற இன அழிப்பு மற்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன அழிப்புகள் அனைத்துமே இலங்கை அரசாங்கத்திடம் உள்ளக பொறிமுறைக்குள் எந்த ஒரு தீர்வினையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு அடிப்படையில் சர்வதேச நீதி வாங்கி கேட்டுத்தான் இந்த போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, நடைபெறவும் இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் எம்.ஏ. சுமந்திரன் அவர்களால் அறிவித்திருக்கின்ற கடையடைப்பு போராட்டமானது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்த இராணுவ முகாமுக்கு, அதாவது முல்லைத்தீவு முத்தையங்கட்டு இராணுவ முகாமில் இருந்து இராணுவத்தினரால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்ட நபர் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அதுக்கான போலீஸ் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இழப்பு என்பது ஒட்டுமொத்தத்துல எல்லாருக்கும் பொதுவான ஒரு இழப்பு தான். அந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்றதுல நாங்களும் கரிசனையோட இருக்கிறோம். ஆனாலும் அந்த தனி ஒரு மனிதனுடைய இழப்பு என்பதற்கு அப்பால் இன்னும் நிறைய விடயங்கள், இந்த நாங்கள் கடையடைப்பு செய்வதாக இருந்தால் நிறைய விடயங்கள் இன்னும் செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. செம்மணி படுகொலை சம்பந்தமான அகழ்வு பணிகள் தொடர்பாக நாங்கள் அதை செய்திருந்தாலும் பரவாயில்லை, அல்லது காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறத இந்த நேரத்தில் சர்வதேச நீதி அவர்களுக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு கடையடைப்பு நடத்துவதாக இருந்தாலும் அது ஒரு பெருமதியான விடயமாக நாங்கள் பார்க்கலாம். தன்னுடைய அரசியலிலிருந்து தான் ஒதுக்கப்படுவோமோ என்ற ஒரு விடயத்தையும் அவருடைய அரசியல் இருப்பை தக்க வைக்க வேணும் என்றதும் ஒரு பரிச்சாத்த களமாக அது விடுதலையை நோக்கிய ஒரு போராட்ட களத்தினை, ஒரு தவறான பாதையினை இந்த நேரத்தில் இந்த அழைப்பினை விட்டிருப்பது என்பது மிகவும் வேடிக்கையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. ராயர் அவர்கள் இந்த 15ஆம் தேதி நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் 18ஆம் தேதி நடத்துவதாக இப்போது கோரி நிற்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் என்றைக்குமே நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் சுமந்திரன் என்றும் தனி நபர் எடுக்கிற எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் எந்த ஒரு நல்ல விடயங்களும் அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்கள் இருக்காது என்பதனை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். காரணம் நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்லி அமைப்புகள் எல்லோரும் இந்த நேரத்தில், அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த நேரத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமையை நோக்கி கடிதங்கள் வரைந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் காணாமலாக்கப்பட்ட அல்லது சிவில் சமூகங்கள் அல்லது போனால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி அனைவருமே இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டு அழுத்தத்தினை பிரயோகித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் முத்தையங்கட்டு இராணுவ முகாமில் நடைபெற்ற சம்பவத்துக்கு நீதி வேணும் என்று கேட்டு இவர்கள் எடுத்திருக்கிற இந்த கைங்கரியமானது, யாரிடம் நீதி கேட்கிறீர்கள்? இந்த நீதியானது யாரிடம் கேட்கப்படுகிறது? இந்த நீதி கேட்கப்படுகிறது முழுக்க முழுக்க ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம். நாங்கள் தான் கூறிவிட்டு இந்த நேரத்தில் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் செய்யும் இந்த வேலை உலக பொறிமுறையை பலப்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்குவாரத்தை கொடுப்பதும், சர்வதேச பொறிமுறைக்கு அப்பால் உலக பொறிமுறையை இந்த மக்கள் விரும்புகிறார்கள் என்ற ஒரு செய்தியை சர்வதேசத்துக்கு சொல்வதற்குமாகத்தான் அவர் இந்த கடையடைப்பு போராட்டத்தினை முன்னிலைப்படுத்தியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் ஒரு கடையடைப்பு ஒரு போராட்டம் ஒன்று அண்மையில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா பகுதியில் தமிழரசு கட்சியினரால் நடத்தப்பட்டது. நீதி வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் உள்நாட்டு பொறிமுறையில் ஊடாக எந்த ஒரு நீதியையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை வலியுறுத்தி தான் நாங்கள் சர்வதேச நீதியை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற அமர்வின் போது சர்வதேச நாடுகள் உள்வாங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த அழுத்தத்தை பிரயோகித்துக் கொண்டிருக்கின்ற நேரம், இந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையாக அவர்கள் வைத்து நீதி வேண்டும் என்று கேட்பதானது சர்வதேச நீதியிலிருந்து உலக பொறிமுறைக்கு நாங்கள்
வழுகிச் செல்வதற்காக அல்லது போனால் சர்வதேச பொறிமுறை கோரிக்கையினை நீர்த்து போக செய்வதற்காக இவர்கள் நடத்தும் நாடகம் என்பதில் நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். எம்மை பொறுத்தவரையும் நான் திரும்பவும் வலியுறுத்துகிறேன், தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சிக்காக அல்லது அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு அப்பால் சுமந்திரன் என்றும் தனிநபர் எடுக்கின்ற எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் எம்மை பொறுத்தவரையில் எந்த ஒரு ஆதரவும் இருக்காது என்பதுடன் மக்கள் மிக கவனமாகவும் மிகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு செய்கையை தொடங்கிட்டார் என்றால் அதுக்கு பிறகு மிக மோசமான தமிழ் தேசிய நீக்கம் அல்லது போனால் எமது முன்னெடுப்புகளில் வழிகளிலேயும் நீத்து போக செய்கிற பணிகளை அவர் நீண்ட காலமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக நாங்கள் இந்த கருத்தாலை பார்க்கின்றோம். இப்பொழுது சுமந்திரனை பொறுத்தளவில் சுமந்திரனின் மீண்டும் ஒரு திருவிளையாடலாக தமிழ் மக்களுக்கான செயற்பாட்டை மங்க வைக்கின்ற அளவுக்கு இருக்கின்றது என்று கூற வருகின்றீர்கள். அவருடைய செயல்பாடுகள் அவர் ஒரு காரியத்தை கையில் எடுப்பாராக இருந்தால் நிச்சயமாக அது தமிழ் தேசியம் சார்ந்ததாகவும் இருக்க போறதில்லை. தமிழ் மக்களுடைய விடிவுக்கான அல்லது அரசியலை நோக்கி தமிழ் தேசிய பாதையில் இட்டு செல்வதற்காக எந்த ஒரு முன்னெடுப்பாகவும் இருக்காது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, தமிழரசு கட்சியின் முக்கிய தலைவர்கள் இல்லாத சூழ்நிலையில் நிறைவாக அமரர் ராவை சேனாதி ஐயா அவர்கள் இருந்திருந்த அந்த இதுக்கு பிறகு இப்பொழுது சிவிகே சிவஞானம் அவர்கள் விடுகின்ற அறிக்கை என்பது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான அறிக்கைகளாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற விதமான அறிக்கைகள் மூலம் தமிழ் இனத்தை மீண்டும் சிக்கலுக்குள் கொண்டு போகின்றது அல்லவா? இது ஏன் அவருடைய அந்த முதுமை, அவருடைய வயசு, அவருடைய அரசியல் அனுபவங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களை வீழ்ச்சி செய்யப்படுகின்ற ஒரு விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. நிச்சயமாக சிவிகே சிவஞானம் ஐயா ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருந்தாலும், ஆனால் காலப்போக்கில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அண்மை காலமாக மிக மிக மோசமான ஒரு தமிழ் மக்களுக்குரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராகத்தான் தொடர்ச்சியாக இருக்கிறார். அவருக்கு ஒரு தலைவர் பதவி தேவைப்பட்டது. இப்ப தலைவர் பதவியை கொடுத்ததுக்கு பிறகு சுமந்திரன் எடுக்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கு ஒத்திசைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கின்றார். இப்ப நாங்கள் இந்த இன அழிப்பு செய்த இராணுவத்தை தான் தனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்ட இந்த சுமந்திரன் இப்போ மட்டும் ஒரு சம்பவம் நடக்குது என்றதை கூறிக்கொள்கிறார். ஆனா இதுவும் எம்மை பொறுத்தவரையில், எமது பார்வையை பொறுத்தவரையில் தொடர்ச்சியான இன அழிப்பின்ற ஒரு அங்கம்தான் அந்த முத்தையங்கட்டுல படுகொலை செய்யப்பட்ட இளைஞனுடைய மரணம். ஆனால் அந்த இன அழிப்பின்ற தொடர்ச்சி தான் இது என்றதையும் அவர் சொல்ல ஆயத்தமில்லை. அதே நேரத்துல உலக பொறிமுறை மூலமாக எந்த ஒரு நீதியும் இதுவரையும் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதையும் அவர் கூறுவதற்கு தயாரில்லை. அப்ப சிவிகே சிவஞானம் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனாலும் அவர் சுமந்திரனுக்கு எதிராக அல்லது சுமந்திரன் சொன்ன கருத்துக்கு மாறாக பேசும் பொழுது தனது கதிரைக்கு ஆபத்து வந்து விடுமோ என்றதுக்காக சுமந்திரன் முன்னெடுக்கின்ற அனைத்து காரியங்களையும் கண்ண மூடிக்கொண்டு ஆதரவு தெரிவிக்கின்றார். கடந்த தேர்தல்களில் கூட நான் நினைக்கிறேன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஆதரவு கேட்டிருந்தார், எல்லோரும் இணைந்து தமிழ் தேசிய பரப்பில் நாங்கள் பணியாற்றுவோம் என்று. அதற்கு அவர் சொல்லியிருந்தார், முறைப்படி நாங்கள் வந்தால் பரிசீலிக்கலாம் என்று. அதே போல அவர் முறைப்படி வீடு தேடி போய் ஆதரவு கேட்டவர். ஆனால் அதற்கு பிறகு அவருக்கு சொல்லப்பட்டது, நாங்கள் தேவை வரும் பொழுது கொள்ளுவோம் என்று சொல்லி பேசப்பட்டது. அதற்கு பிறகு கூட சில முன்னெடுப்புகள் எடுக்கும் பொழுது எந்த ஒரு இடத்திலும் கூட்டி சேர்ந்த மாதிரி இல்லை. சென்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பார்த்தீர்களாக இருந்தால் மக்கள் 2 பிரதானமான கட்சிக்கும் தான் தமிழ் தேசிய பரப்பில் அதிகமாக வாக்களித்தவர்கள். ஒன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இன்னொன்று தமிழரசு கட்சி, வீட்டுக்கும் சைக்கிளுக்கும். ஆனால் அதற்கு பிறகு ஆட்சி அமைக்கும் பொழுது பார்த்தீர்களாக இருந்தால் 2 கட்சியுமே மிக தவறான முடிவுகளை எடுத்திருந்தார்கள். அதாவது மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் உள்வாங்கப்படுகிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்குள். அதே போன்று மக்களால் நிராகரிக்கப்பட்ட இபிடிபி உள்வாங்கப்படுகிறது தமிழரசு கட்சிக்குள். அப்ப இது 2மே இந்த மக்கள் அளித்த வாக்குக்கு விரோதமான ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. அந்த விடயங்கள் தொடர்ச்சியாக இரு துருவங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய பரிச்சாத்தமான மாதிரி அறிக்கையும் வெளியாகி இருக்கின்றது. அதற்கு முதலே அவர் இங்கு எம்மையெல்லாம் சந்தித்து விட்டு சென்றதுக்கு பிறகு அவர் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்திருந்த கருத்து மிகவும் பொருத்தமற்ற ஒரு கருத்து. அவர் கூறியிருந்தார், உள்ளக பொறிமுறை சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக உள்ளக பொறிமுறை மூலமாகத்தான் இந்த பிரச்சனைகளுக்கு
தீர்வு காணப்பட வேண்டும் என்பதனை கூறியிருந்தார். இப்ப நாங்கள் கூறுகிறோம் சர்வதேச பொறிமுறை மூலமாகத்தான் நீதி வேணும் என்று. இலங்கை அரசாங்கமும் உள்ளக பொறிமுறையை விரும்புகிறது, ஐநா ஆணையாளரும் உள்ளக பொறிமுறையை விரும்புகிறார் என்றால் இது ஒரு பக்க சார்பான ஒரு நடுநிலையாளர், இவர் ஒரு 47 நாடுகளுக்குரிய ஆணையாளர் என்று நாங்கள் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இந்த தீர்வை இதை நீங்கள் அங்கு போய் சொல்லுங்க என்று இந்த நாடுகள் தீர்மானித்து எடுத்த முடிவை அவர் இங்கிருந்து செல்லும் பொழுது கூறிவிட்டு சென்றார். இதனுடைய பிரதிபலனாக அவருடைய முன்னோட்ட அறிக்கை நேற்றுபடியாகி இருக்கின்றது. அதில் அதுவும் பிரதிபலிக்கின்றது. எனவே நாடற்றோர்களுக்கான ஒரு நீதி வேணும் என்றதுக்காகத்தான் நாங்கள் ஐநாவை நம்பி இருக்கின்றோம். ஆனால் எம்மை பொறுத்தவரையும் தொடர்ச்சியாகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளத்தால ஏமாற்றப்பட்டுதான் வந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு காரணங்களும் இங்க நடக்கிற ஆட்சி மாற்றங்களே அவர்கள் மிக ஈஸியாக சொல்லிக்கொண்டு அதிலிருந்து தப்பி சென்று கொண்டு இருக்கின்றார்கள். ஆனா உண்மை அதுவல்ல. இது ஒரு திட்டமிடப்பட்ட வகையில் இலங்கை சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னர் தொடர்ச்சியாகவே பல வழிகளிலேயும் இன அழிப்பு நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. எனவேதான் இந்த முறையாவது ஒரு நெருக்குவாரத்தை கொடுத்து இங்க நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதனை வலியுறுத்தி, அதே நேரத்தில் சர்வதேச பொறிமுறைகள் கூடாக ஒரு தீர்வினை பெற வேண்டும் என்பதற்காக தமிழர் தரப்பு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற நேரத்தில் உலக பொறிமுறைக்கு முண்டு கொடுக்கிற மாதிரியான செயற்பாடுகளில் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதனை நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கான காரணமும் அதுதான். கடந்த பல வருடங்களுக்கு முதல் சுமந்திரன் அவர்கள் ஆரம்பித்து வைத்த விடயம் என்று கொடுத்து நாங்கள் இதை முன்னுரையாக வைத்துக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் அரசு தரப்பை மட்டுமல்ல, அல்லது இந்த போர்க்களத்தில் நின்றவர்களை மட்டுமல்ல, ஆனாலும் விடுதலை புலிகளையும் இப்ப விசாரணைக்குள் கொண்டு வர வேண்டும், அல்லது ஒரு தீர்வு செல்ல வேண்டும் என்ற ஒரு மீள் பேச்சொண்டு காதுகளில் விழுகின்றது. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? ஏனென்றால் விடுதலை புலிகளின் போராட்டம் மௌனிக்கப்பட்டு விட்டது. இந்த மௌனிக்கப்பட்டு அண்ணளவாக 16-17 வருடங்கள் ஆகின்றது. இன்னும் ஒரு விதமான வேறுபட்ட மாறுபட்ட செயற்பாடுகள் விடுதலை புலிகளிடம் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்பொழுது ஐநா தச்சமயம் இல்லை விடுதலை புலிகளையும் நாங்கள் தன்னவனம் என்று சொன்னால் இது ஒரு முரண்பாடான விடயமாக இருக்கும் அல்லவா? அப்படி நிச்சயமாக இதுவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை என்ற நிலைமையை நாங்கள் ஒரு பரிதாபத்தான் பார்க்கவும். இது ஒரு இறைமையுள்ள அரசு என்று சொல்லி இந்த அரசாங்கம் தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் ஒரு உறுப்புரிமையை பெற்ற ஒரு நாடு. விடுதலை புலிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமையில் உறுப்புரிமையை பெறவும் இல்லை. விடுதலை புலிகளுக்கு என்று சொல்லி தனி நாடு தனி ராஜ்யம் ஒன்றும் தற்போதைக்கு இல்லை. எனவே இவர் யார்கிட்ட பொறுப்பு கூறணும், யாரு அந்த பிரச்சனைகள் ஒத்துக்கொள்ளணும் என்று சொல்லி கேட்கிறாருன்றது எங்களுக்கு தெளிவில்லை, எங்களுக்கு விளங்கவில்லை. அவருக்கு எதுவும் விளங்கி இருக்கோ தெரியவில்லை. அப்படியாக இருந்தால் அவர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இந்த பலஸ்தீனத்தை ஆதரித்தது போல தமிழீழத்தை இவர்கள் ஆதரித்து அதற்கு பொறுப்பாக அவர்கள் இருப்பார்களாக இருந்தால் பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. அது இல்லாமல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை மட்டுமல்ல, இங்க எங்களுடைய அரசியல்வாதிகளும் சில பேர் சொல்லி இருக்கிறாங்க, விடுதலை புலிகள் செய்த குற்றங்களையும் விசாரணை செய்யப்படணும் என்று எமது அரசியல்வாதிகளும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். இப்பதான் ஐநா சொல்லி இருக்குது. ஆனாலும் நான் அவர்கள்ட்ட கேட்கிறதும் ஒரே கேள்விதான், இவர்களிடம் கேட்கிறதும் ஒரே கேள்விதான், அரசாங்கத்திட்ட கேட்கிறதும் ஒரே கேள்விதான். யாரு குற்றம் செய்தாலும் யாரு பிழை செய்தாலும் பொறுப்பு கூற வேண்டியது அரச தரப்பு தான். அரசுதான் அதுக்கு பதில் அளிக்க வேணும். இங்க ஏதோ ஒரு குற்றச்செயல் நடந்துகின்றா கூட அந்த குற்றம் செய்தவன் தான் அதுக்கு பொறுப்பு, நாங்கள் பொறுப்பில்லை என்று சொல்லி ஆட்சியாளர்கள் தப்பிக்கொள்ள முடியாது. இங்க என்ன சம்பவம் நடந்தாலும் பொறுப்பு கூற வேண்டியது அரசாங்கம் தான். அரசாங்கம் தான். தமிழக விடுதலை புலிகள் இதுல தரப்புல ஏதாவது தவறு பிழைகள் நடந்திருந்தாலும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் ஆட்சியாளர்கள் தான். ஆட்சியாளர்கள் சரியாக இருக்காத வரையிலே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அரசாங்கத்தால திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட பல குற்றச்செயல்கள் இருக்கு. அரசாங்கம் செய்யறதுக்கும் அரசாங்கம் இல்லாத ஒரு தரப்பு செய்ததையும் சமாந்தரமாக நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பேச முடியும்? அப்படி பேச முடியாது. அது அவருடைய எந்த அளவு அவருக்கு அது சம்பந்தமான விளக்கம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் அப்படி கதைக்க முடியாது. என்னை பொறுத்தவரையில் தமிழீழ விடுதலை புலிகளும் செய்திருந்தாலும் கூட அவர்கள் இப்ப இல்லை. அவர்கள் யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு கொலை செய்யப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டது போக, விசாரணைக்கு என்று அழைத்து செல்லப்பட்டவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டது போக அவர்கள் அங்கு இல்லை. இப்போதைக்கு அந்த அமைப்பு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாகவும் முற்றுமுழுதாக சட்டத்தின்பால் நிராகரிக்கப்பட்டு அமைப்பாகவும் இருக்கிறார்கள். அவர்களிடம் பழைய நிலைமைகள் இருந்தாலும் எப்படித்தான் இருந்தாலும் அவர்களிடம் இந்த நடந்த படுகொலைக்கு சம்பந்தமாகவோ அல்லது போனால் நடந்த சம்பவமாகவோ எந்த ஒரு விசாரணை நடத்துவதற்கு பொறுப்பு வாய்ந்த தரப்பு இல்லை.
அதை அவர் விளங்கிக் கொள்ளவும். அதை விளங்கிக் கொள்ளாமல் அவர் கூறுற கருத்து வேடிக்கையான ஒரு கருத்தா தான் நாங்க சொல்லலாம், வேற ஒன்றும் சொல்ல இயலாது. கர்த்தால் நடத்துகிற விடயம் சரி, இல்லாட்டி இப்போ இனி இப்போ நாங்கள் பார்க்க போனால் சுமந்திரன் அவர்கள் ஏற்பாடு செய்து அது திரும்பி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இன்னொரு தேதியை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் தமிழினத்தின் ஒன்று கூடல்களில் அல்லது ஊர்வலங்களில் மிக தொகையாக கலந்து கொள்ளாமலுக்கு இப்போவாவது ஒரு முறை தாங்கள் தேவை கருதி அந்தந்த நேரங்களில் ஐயா சிவிக்கு சிவஞானம் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் தமிழரசு கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் நான் நினைக்கின்றேன் காலஞ்சென்ற மாவை அவர்கள் இருக்கின்ற பொழுது உண்மையிலே பல இடங்களில் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் கலந்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கின்றவர்கள் தங்களுடைய தேவை கருதி ஒரு அரசியல் நோக்குக்காக கலந்து கொள்ளக்கூடிய மாதிரி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதே தாயகத்தில் ஊடகவியலாளர்கள் அல்லது உங்களை போன்ற பொதுநல செயற்பாட்டாளர்கள் அப்படி பார்க்கின்றீர்கள்? சுத்த சுயநல அரசியல். அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கிக்காகத்தான் அவர்கள் மக்களை தங்கள் பால் ஈர்த்துக் கொள்கிறார்களே தவிர தமிழ் தேசியம் சார்ந்ததாக ஒரு முன்னேற்றகரமான ஒரு செயல்பாடுகளை இதுவரையும் எந்த ஒரு கட்சியும் செய்யவில்லை. அது நீண்ட காலமாக இதுதான் வரலாறு. மீண்டும் மீண்டும் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு நிலப்பாட்டை கொண்டு வந்து சுமந்திரன் அவர்களை பொறுத்தவரையில் இந்த கடையடைப்பு வெற்றி அளிக்க வேணும் என்றதும் இல்லை. அவர் தெரியும், அவர் தோப்பேன் என்று தெரிஞ்சாலும் அவர் அந்த விஷயத்துல இறங்குவார். அவர் முடிந்த வரையில தமிழ் தேசியத்தையும் தமிழ் இனத்தையும் நளினப்படுத்த வேணும் என்றதான் அவருடைய ஒரே நோக்கம். ஆனா என்ன பொறுத்தவரையில் அந்த கடையடைப்பு வெற்றி அளிக்கும் என்றதுல எந்த ஒரு தீர்மானமும் இல்லை. சில வர்த்தக சங்கங்கள் எல்லாம் நாங்கள் அடைக்க மாட்டோம் என்றதை தெளிவாக கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த கட்சி ஒரு நல்ல முடிவை எடுக்க வேணுமாக இருந்தால் தமிழரசு கட்சிக்குள்ள மாற்றங்கள் வர வேணும். மக்கள் சார்ந்த அரசியலை அவர்கள் எடுக்க வேணும். சுமந்திரன் சார்ந்த அரசியலையோ தனக்கு தேவையான அரசியலையோ அல்லது சிவிகே சிவஞானம் ஐயாவுக்கு தேவையான அரசியலையோ மக்களை நோக்கி பார்க்க கூடாது. நீங்கள் உங்களோட கட்சியிட்ட வேணுமென்றால் அது சம்பந்தமாக எதையும் எடுக்கலாம், ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கலாம். இப்ப நான் கேட்கிறேன், தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டதற்காக அரியநேந்திரன் அவர்களை நீங்கள் கட்சியை விட்டு நீக்கலாம் என்றால் எந்த ஒரு தமிழ் தேசியத்துக்கும் எதிராக இருக்கின்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேணும் என்று சொன்ன உங்கள் மேலே யார் நடவடிக்கை எடுக்கிறது? இன்றைக்கு செம்மணி புதைகுழி நடந்து இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து புதைக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுடைய எலும்புக்கூடுகள் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த நேரத்துல கூட கிட்டத்தட்ட 150 நெருங்கி விட்டது. இந்த நேரத்துல கூட இதுவரைக்கும் இந்த பாராளுமன்றத்தில் இந்த சஜித் பிரேமதாச இது ஒரு சொல்லு கூட பேசவில்லை, அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் பாலஸ்தீனத்தில் நடக்கிற விடயங்கள் சம்பந்தமாக இன்று ஒரு பெரிய ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் கொழும்பு நகரில் நடைபெற்றது. அந்த மக்களும் பாவம் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லவில்லை. அவர்களும் ஒரு விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு சமூகம். அவர்களுக்காக ஆதரவாக நாங்கள் நீண்ட காலமாகவே குரல் கொடுத்து வர்ற ஒரு சமூகம். ஆனா இன்றைக்கு அவர்கள் வேணுமென்றால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனால் எமது போராளிகள் தரப்பாக இருந்தவர்கள் ஆரம்ப காலத்திலேயே நான் நினைக்கிறேன் இந்தியாவுக்கு முதலே பலஸ்தீனத்தில் சென்றுதான் அந்த பயிற்சிகளை பெற்றுவிட்டு மீண்டும் இலங்கைக்குள் வந்து எதிரான ஒரு போராட்டத்திலே நடத்தினவர்கள், அதுல சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் இப்போதும் உயிருடன் இருக்கிறார்கள். எனவே பலஸ்தீன விடுதலைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கிறீர்களோ அதே போல்தான் இங்க இருக்கிற மக்களை நீங்கள் நசுக்கி கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை இன ரீதியாக நீங்கள் எவ்வளவு துஷ்பிரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இறுதியாக செம்மணியிலிருந்து வந்த அந்த சின்ன குழந்தை 2 அடி கூட நீளமில்லாத ஒரு எச்சம் ஒன்றை தோண்டி எடுத்தார்கள் கையில். அதே போல விளையாட்டு பொம்மை, பால் போத்தல், இவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் அவங்களோட பார்வைக்கு. இவர்கள்லாம் என்ன பாவம் செய்தார்கள்? ஒரு குழந்தையை உயிரோட இருக்கும் பொழுதுதான் ஒரு தாய் அரவணைக்க முடியும். இறந்ததுக்கு பிறகு ஒரு குழந்தையை ஒரு தாய் அரவணைக்க முடியாது. அப்படி என்றால் அந்த தாயை அரவணைத்து கொண்டு இருக்கும் பொழுது உயிரோட வைத்து மண்ணத்தானே போட்டிருக்கிறீர்கள். இதுகளெல்லாம் எங்கு விசாரிக்க போகிறீர்கள்? இப்ப இதுகளெல்லாம் சஜித் பிரேமதாசாவோட கண்ணுக்கு தெரியாது. சஜித் பிரேமதாசாவை நாங்க வாக்களிக்கணும் என்று நீங்க ஒரு கட்சி, உங்களோட கட்சியில இருந்து நீங்க சொல்றீங்க, இந்த மக்களும் வாக்களித்தார்கள். என்ன அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு பாதுகாப்பாக இராணுவம் இருக்கும் பொழுது இராணுவம் நல்லது, அந்த நேரத்துல உங்களுக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அவர் நல்ல, உங்களுக்கு தேவை வரும் பொழுது இந்த மக்களை உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பாவிக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்கிறீர்கள். இந்த மக்களை பற்றி நீங்க என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்க? இது ஒரு திட்டமிடப்பட்ட சுமந்திரனுடைய தனியான ஒரு செயல்பாடு. அதுக்கு சிவிகே சிவஞானம் அவர்கள்
இன்னும் ஒரு சிலர் மிக துணையாக இருக்கிறார்கள். தமிழ் மக்களிடமிருந்து தமிழரசு கட்சியை நீக்கம் செய்யும், தமிழ் தேசியத்தை மட்டும் அவர் நீக்கம் செய்யவில்லை, தமிழரசு கட்சியையும் மக்களிடமிருந்து அவர் நீக்கம் செய்து கொண்டிருக்கின்றார். தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற புத்திஜீவிகள், அறிவாளிகள் இந்த உள்நோக்கம் கொண்ட நபருக்கான அதிகாரங்களை நீங்கள் வழங்கியதன் பிரதிபலனை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல்கள் அல்லது போனால் மாகாண சபை தேர்தல் நடக்குமான்றதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. அப்படி நடந்தால் அதிலேயும் நீங்கள் அந்த பலாபலனை பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அதுதான் இப்போ இருக்கின்ற நிலப்பாடு. எனவே இந்த கடையடைப்புகள் என்றதெல்லாம் பொய்யான காரியங்களை கூறி மக்களை மடைமாற்றி ஏமாற்றம் செய்து உலக பொறிமுறைக்கு ஆதரவு திரட்டுற வேலைகளை விட்டு போட்டு உங்களோட கட்சி அலுவல்களை நீங்கள் முதலில் சரியாக பார்த்து உங்களோட கட்சி ஒற்றுமையை சரியான முறையில நடத்தி போட்டு நீங்கள் உங்களுடைய கட்சி அரசியலை பாருங்கள். தமிழ் மக்கள் சார்ந்த தேசிய நடவடிக்கைகள் என்றதை பொய் பிரச்சாரம் செய்து மக்களுடைய வாக்குகளை அபகரிக்க வேண்டாம் என்றதை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த தமிழரசு கட்சி நீங்கள் கூறியது போலவே நாங்கள் பார்க்க போனால் சுமந்திரன் அவர்களும் CVK சிவஞானம் அவர்களையும் தவிர மூத்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? இப்பொழுது அவர்கள் இதை பற்றி தட்டி கேட்காமல் இந்த கட்சி இப்படி உடைந்து கொண்டு போவது, மக்களின் ஆதரவை இழந்து கொண்டு போவது எல்லாம் இதை அவர்கள் ஒன்றிணைப்பதற்கு இவரும் அங்கு முன் நிற்பதாக இல்லையா? எல்லாருமே அவர்கள் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அது என்ன சரி பிழை என்றதுக்கு அப்பால் ஏன்னா அதிகாரம் இன்றைக்கு அவர்கள் இருவருடைய கையிலும் தான் இருக்கின்றது. இந்த அதிகார போட்டி மிக மோசமாக கடந்த காலங்களில் நடைபெற்று நீதிமன்றம் வரையும் வழக்கு சென்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அவர்கள் அதிகாரம் நடந்து அதிகார துஷ்பிரயோகம் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தங்களுக்கு சரியா சீர் செய்து அல்லது போனால் மத்திய குழு சம்பந்தமான சில முடிவுகளை எடுப்பதற்கு பக்கபலமாக இருப்பதற்கு அந்த கட்சிக்குள் இருந்துதான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு வரணும். ஆனால் அதை யாருமே முன்னெடுப்பார்கள் என்று சொல்லி யார் இந்த பூனைக்கு மணி கட்டுறதுன்ற மாதிரியான ஒரு நிலப்பாடுதான் இருக்குது. KV தவராஜா அவர்கள் கட்சியை விட்டு இலகுவாக வெளியேறி சென்றார். அரியநேந்திரம் அவர்களை கட்சியை விட்டு நீக்கி விட்டேன் என்று சொல்லி அவரும் அமைதியாகி விட்டார். இப்ப அவர் இது சம்பந்தமாக இன்னும் ஒரு சிலருக்கு அவர் சில கடிதங்களை எழுதியிருக்கிறார். அந்த கடிதங்களுக்கு வார பதிலை பொறுத்து அவர்களை நீக்குவதற்கு ஒரு துளி கூட தயங்க மாட்டார். அவர் அந்த தமிழ் தேசியம் சார்ந்து ஒரு நீக்கம், கட்சியையும் தேசிய அரசியலையும் நீக்கம் செய்வதற்கான ஒரு தட்டுணியோடு தான் அவர் இருக்கிறார். ஆனால் இதை யாருமே கண்டுகொள்வதாக தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக மக்கள் கண்டுகொள்வார்கள். மக்கள் உரிய நேரத்தில் அதனுடைய பிரதிபலன் தனி ஒரு சுமந்திரனை மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த கட்சியையும் தான் பாதிக்கும். எனவே நான் உங்களுடைய சென்றதுக்கு முதல் நடந்த ஒரு நேர்காணலையும் கூறியிருந்தேன். ஒன்றில் தமிழ் மக்கள் சுமந்திரன் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது போனால் தமிழரசு கட்சியை தலைமுழுக வேணும் என்று ஒரு கருத்தை நான் முன்பு நடந்த உரையாடல்களிலே சொல்லியிருந்தேன். ஏனென்றால் தந்தை செல்வா, அந்த கட்சியினுடைய ஸ்தாபராக இருந்த தந்தை செல்வா சொன்னார் தமிழர்களை கடவுள் தான் காப்பாற்றணும் என்று. இப்ப அது மாறி நாங்கள் பார்க்கிறோம், தமிழரசு கட்சியை கடவுள் தான் காப்பாற்றணும். மிக முக்கியமான விடயங்களை இந்த அரசியல் ஆய்வுகளத்தில் நாங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. அதிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பல விடயங்கள் தமிழ் மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இன்று அரசியல் ஆய்வுகளத்தில் நீங்கள் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த அரசியல் ஆய்வுகளத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நல்லதோடு இதுவரை நீங்கள் பார்த்தது அரசியல் ஆய்வுகளம். அரசியல் ஆய்வுகளத்தில் தாயகத்தில் மட்டக்களப்பிலிருந்து சீலன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். அடுத்த அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.